Good morning students, welcome to exam career world. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டென்ட், அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ், அதில் எப்படி உள்ள கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே பார்க்குறோம். அப்புறம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் குரூப்புக்குரிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்குரியதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷும் காமன் தான் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம வந்து காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். டைட்டில், அதோட கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து காமர்ஸ் குரூப்பு. காமர்ஸ் குரூப்பில் 2 விதமாக குரூப் இருக்குது. காமர்ஸ், தமிழ் இங்கிலீஷ், காமர்ஸ் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, இது எல்லாமே காமனாக இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த 2 குரூப் தான், இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் வேரியாக இருக்கும். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே காமன். அதில் வீடியோவில் நம்ம தமிழ் இங்கிலீஷ் வந்து காமனாக நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப்பில் உள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாமே இருக்குன்றதை ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக, அதில் உள்ள டைட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதில் 3 எக்ஸசைஸ் இருக்குது. இதை ஜூன் மந்த்குள்ளே முடிச்சிருவாங்க. செகண்ட் சாப்டர் இன்டிகிரல் கால்குலஸ், இது 2 எக்ஸசைஸ் இருக்குது ஜூன் மந்தில். தேர்ட் சாப்டர் இன்டிகிரல் கால்குலஸ் 2, அதில் 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், 3 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் நியூமரிக்கல் மெத்தட், அதில் 2 எக்ஸசைஸ் இருக்குது. சிக்ஸ்த் ஒன் ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், இதில் 2 எக்ஸசைஸ் இருக்குது. செவன்த் ஒன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இதில் 1 எக்ஸசைஸ் இருக்குது. எயித் ஒன் சாம்பிளிங் டெக்னிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், இதில் 3 எக்ஸசைஸ் இருக்குது. நைன்த் ஒன் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மொத்தம் 3 எக்ஸசைஸ். 10th ஆப்ரேஷன் ரிசர்ச், இதுலேயும் 3 எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ மொத்தம் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தம் எத்தனை சாப்டர்னா 10 சாப்டர் இருக்குது. மேக்ஸ் மாதிரியே தான் இதுவும், கொஞ்சம் மேக்ஸை விட இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இதில் உள்ள கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம். ஏன்னா காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, மேக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ் எல்லாமே. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸுக்கு வரும்னா 90 மார்க்ஸுக்கு வரும். இப்போ 90 மார்க்ஸில் பார்ட் 1 வந்து 15 1 வேர்டு வரும் உங்களுக்கு பார்ட் 1ல். அடுத்து பார்ட் 2ல் வந்து எனி 10 அட்டன் பண்ணுவீங்க, எனி 10 கொஸ்டினை. அதில் வந்து எவ்வளோ மார்க் கொஸ்டின்னா 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, 30 மார்க்ஸ். அதில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். பார்ட் 3ல் எனி 5 அட்டன் பண்ணுவீங்க, அது வந்து 5 மார்க் கொஸ்டின், 25 மார்க்ஸ். அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். பார்ட் 4 எய்தர் கொஸ்டினை, அதில் வந்து மொத்தம் 20 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வந்து 10 மார்க்கு, அப்போ 10 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும், 20 மார்க்ஸுக்கு வரும். பார்ட் 1 வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி வரும், 15 மார்க்ஸ். பார்ட் 2 எனி 10 அட்டன் பண்ணும், 3 மார்க் கொஸ்டின், 30 மார்க்ஸ். பார்ட் 3 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அதில் ஒரு கம்பல்சரி வரும். அதே மாதிரி பார்ட் 2லேயும் உங்களுக்கு கம்பல்சரி வரும், 25 மார்க்ஸ். பார்ட் 4 எய்தர் கொஸ்டின் 10 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும், 20 மார்க்ஸ். இதுதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுவீங்க, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சிக்கு எல்லாமே. இப்போ நம்ம பிஸ்னஸ் மேக்ஸுக்கு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டன்சி நம்ம காமனாக தான் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப்புக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்கௌண்டன்சியில் மொத்தம் 10 சாப்டர் இருக்குது, 10 யூனிட் இருக்குது. யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். யூனிட் 2 அக்கௌண்ட் ஆஃப் நோட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். யூனிட் 3 அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். யூனிட் 4 குட் வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். யூனிட் 6 ரிட்டைர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் த partner. Unit 7 company accounts. Unit 8 financial statement analysis. Unit 9 ratio analysis. Unit 10 computerized accounting system tally. இந்த மாதிரி இந்த மந்த்துக்குள்ளே உங்க முடிச்சிடுவாங்க. இதே தான் அக்கௌண்டன்சிக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் வரும். பார்ட் 1ல் 15 மார்க்ஸு, பார்ட் 2ல் 30 மார்க்ஸ், பார்ட் 3 25 மார்க்ஸ், பார்ட் 4 20 மார்க்ஸ். இந்த மாதிரி அக்கௌண்டன்சியில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து காமர்ஸில் நிறையா சாப்டர் இருக்குது. யூனிட் 1லேயே உங்களுக்கு 3 யூனிட் 1ல்
உங்களுக்கு 3 சாப்டர் அந்த மாதிரி இருக்குது. யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தேர்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். இது யூனிட் 1ல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஃபிஃப்த் ஒன் கேபிட்டல் மார்க்கெட், சிக்ஸ்த் ஒன் மணி மார்க்கெட். இது யூனிட் 2ல். யூனிட் 3 ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2, அது ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1. ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2ல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், 7th. 8th ஒன் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, 9th ஒன் ஃபண்டமெண்டல் ஆஃப் HRM, 10th ஒன் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ். இது யூனிட் 3. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4. யூனிட் 4ல் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், 11th ஒன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ், அடுத்து எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட், அடுத்து கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர், 14th ஒன் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இது யூனிட் 4ல். யூனிட் 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், 15th வந்து ரீசன்ட் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங், அடுத்து யூனிட் 6. யூனிட் 6 கன்சியூமர் ப்ரொடக்ஷன், 16 வந்து கன்சியூமரைசம். இது யூனிட் 6. அதில் யூனிட் 6ல் 16th கன்சியூமரைசம், அடுத்து வந்து 17th வந்து ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், 18th ஒன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், அடுத்து 19th ஒன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது யூனிட் 6ல். நெக்ஸ்ட் யூனிட் 7 பிஸ்னஸ் என்விரான்மெண்டலில் 20 லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், அடுத்து 20th ஒன் இதுதான் வந்து 20 லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அடுத்து யூனிட் 8. யூனிட் 8ல் த சேல் ஆஃப் குட் ஆக்ட் 1913 அண்ட் நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இதில் 21 த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், த நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அடுத்து 23 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், யூனிட் 9 ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், 24 டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், யூனிட் 9 டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ். யூனிட் 9ல் உள்ள சாப்டர் நேம் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், 24 type of entrepreneur, governmental scheme for entrepreneur development. Unit 10 company law and secretarial practice, Companies Act 2013. அதுக்கப்புறம் கம்பெனி மேனேஜ்மெண்ட், கம்பெனி செக்ரட்டரி. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். காமர்ஸில் மொத்தம் 10 சாப்டர் இருக்குது. அந்த 10 சாப்டருக்குள்ளே நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொரு யூனிட்குள்ளேயுமே நிறையா இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் டஃப்னு சொல்லுவாங்க. படித்தா அது உங்களுக்கு ஈஸி தான். இதுலையும் அதே மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம். பார்ட் 1 15 மார்க்ஸ், பார்ட் 2 30 மார்க்ஸ், பார்ட் 3 25 மார்க்ஸ், பார்ட் 4 10 மார்க்ஸ். எனி 2 அட்டன் பண்ணுவீங்க. இதே தான் அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க 90 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1 Introduction to Macroeconomics, Chapter 2 National Income, Chapter 3 Theories of Employment and Income, Chapter 4 Consumption and Investment Function, Chapter 5 Monetary Economics. So Chapter 6 Banking, Chapter 7 International Economics, Chapter 8 International Economic Comprehension. First to 5th chapter first midtermக்கு 1 to 8 chapter quarterlyக்கு அந்த மாதிரி அவங்களேவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு Chapter 9 Fiscal Economics, 10 Environmental Economics, 11 Economics of Development and Planning. அடுத்து செகண்ட் midterm 9 to 11 chapter 12. செகண்ட் midtermக்கு 9 to 11 chapter வரைக்கும். Introduction to Statistical Methods and Economeries. அவ்வளோதான். அடுத்து மீதி எல்லாமே ஹாஃப் அடிக்கு எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் எக்கனாமிக்ஸ். அதே பேட்டர்ன் தான் வரும். காமர்ஸுக்குள்ள பேட்டர்ன் தான் எக்கனாமிக்ஸுக்கும் வரும். நெக்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன் அதே மாதிரி சிலபஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு மொத்தம் உங்களுக்கு 18 லெசன் இருக்குது. சாப்டர் 1 மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஜூன் மந்தில் முடிப்பாங்க. சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். சாப்டர் 3 இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். 4th சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். 5th PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே, PHP கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். 7th லூப்பிங் ஸ்ட்ரக்சர். 8th சாப்டர் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். 9th சாப்டர் கனெக்டிங் PHP அண்ட் MySQL. 10th சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். 11th நெட்ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் ப்ரோட்டோகால். 12th சாப்டர் DNS. 13th நெட்ஒர்க் கேபிளிங். At the 14th one open source concept, 15th one e-commerce, 16th one electronic payment system, 17th one e-commerce security system, 18th one electronic data interchange. உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸும் இருக்கும். இப்போது நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. கொஸ்டின் பேட்டர்ன், காமர்ஸ் குரூப்பில் உள்ள என்னென்ன ஒவ்வொரு சப்ஜெக்டில் உள்ள கண்டென்ட், அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.